ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் பேரும். நாம் இன்னைக்குள்ள பார்க்க போகிறது 2023 எடுக்கப்பட்ட ஒரு தெலுங்கு சஸ்பென்ஸ் த்ரில்லர் ட்ராமா தான் ஐபிஎல் இட்ஸ் பியூர் லவ். இந்த படத்தோட அஃபிஷியல் தமிழ் டப் வெர்ஷன் இப்போ அவைலபிளாக இருக்குது. இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் இந்த ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இந்த படத்தோட கதை கிட்டத்தட்ட ஹைப்பர் லிங்க் ஸ்டோரி மாதிரி கனெக்ட் ஆகும். ஸோ அதில் 2 ஹீரோஸ் இருக்கிறாங்க. ஒரு ஹீரோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீராம். ஸோ இவரை பொறுத்தளவுக்கு இவர் ஒரு கிரிக்கெட் பிளேயராக இருக்கிறாப்ல. அப்படி ஐபிஎல் மாதிரியே ஐபிசிஎல் அப்படிங்கிற ஒரு லீக் இருக்குது. ஸோ அதில் இவர் வந்து தேர்வாகி ஒரு டீமுக்கு விளையாட போகிறாரு. பட் அந்த டீமில் விளையாடும் போது தான் தெரிய வருது அவங்க மேட்ச் ஃபிக்ஸிங் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரிய வருது. அதை வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஹீரோ முயற்சி பண்ணுறாரு. அதில் என்னென்ன விஷயங்களை ஃபேஸ் பண்ணாரு அப்படிங்கிற மாதிரி அந்த கதை போகும். 2வது ஹீரோ பேர் வருண். ஸோ வருணை பொறுத்தளவுக்கு அவர் வேலை பார்க்குற ஆஃபீஸில் இருக்கக்கூடிய எம்டிஏ ஒரு கட்டத்தில் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க வீட்டுக்கு அகேன்ஸ்டா. அவங்க கூட ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே மனைவியை கொண்டுட்டாரு அப்படின்னு சொல்லி ஜெயிலுக்கு போகிறாரு. ஆனால் அவர் கொலை பண்ணலை. யார் கொலை பண்ணாங்க அப்படிங்கிறத வெளியில் வந்து பெயிலில் வந்து தேட ஆரம்பிப்பார். இதுக்கு நடுவில் போலீஸ் ஆஃபீஸர்கள் டீம் எல்லாம் சேர்ந்து பெரிய தீவிரவாத கும்பலோட தலைவனான இம்ரானோட தம்பி சலீம் இந்தியாவுக்குள்ளே தான் சுற்றிக்கிட்டு இருக்கான். ஆனால் அவன் முகம் தெரியாது, அவன் ஃபோட்டோ எப்படி இருப்பான் அப்படிங்கிற எதுவுமே தெரியாமல் தேடிக்கிட்டு இருக்காங்க. இப்படி இந்த 3 கதையுமே கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பாலம் தான் வந்து இந்த சலீம் அப்படிங்கிற அந்த கதாபாத்திரம். ஸோ இவர் என்ன பண்ண போகிறாரு, இவர் என்ன பண்ணணும்னு ஆசைப்படுறாரு அப்படிங்கிறத அந்த படத்தோட மீதி கதைனே சொல்லிடலாம். இப்போ இந்த படம் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த படத்தில் இருக்கக்கூடிய அந்த கண்டென்ட், கிரிக்கெட் மேட்ச்சில் இருக்கக்கூடிய அந்த ஐபிஎல்லாக இருக்கட்டும், ஸோ இந்த லீகில் வந்து என்னென்ன விஷயங்கள் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறது நிறைய போர்ஷன்ஸ் வந்து எழுதப்பட்டிருக்கு. ஆனால் அது ஆன் ஸ்கிரீன்ல பிரசன்டேஷனாக பார்க்கும்போது ரொம்ப புவரான ஒரு அவுட்புட் தான் கொடுத்துருக்காங்க. உதாரணத்துக்கு இந்த படத்தில் வந்து இந்த டோர்னமெண்ட் மேட்ச் நடக்குது அப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷுவல்ஸ் காட்டப்படும். ஸோ அதில் அந்த கிரவுண்டோட ஒரு விஎஃப்எக்ஸாக இருக்கட்டும் அண்ட் ஆல்சோ பிரசன்டேஷன் ரொம்ப புவராக இருந்துச்சு. பட் நீங்கள் சொல்லலாம் இது வந்து ஒரு லோ பட்ஜெட் மூவி, அதுக்கேற்ற மாதிரி தான் ப்ரெசென்ட் பண்ண முடியும் அப்படின்னு. பட் அதை கூட விட்டுறலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிசிசிஐ கான்வர்சேஷன் மீட்டிங் அப்படின்னு சொல்லி ஒரு போர்ஷனை காட்டுவாங்க. ஐபிஎல் ஆக்ஷன் மாதிரி அங்கே ஒரு ஆக்ஷன் காட்டுவாங்க. அது எல்லாமே வந்து ஒரு புவரான ஒரு அவுட்புட்டாக இருக்கும். ஆனால் அவங்க அந்த ஆக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய டீமில் இருக்கக்கூடிய ஒரு பிளேயர் ஃபோட்டோஸ்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்படி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதையாவது கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கணும்ல. அதுவுமே இங்கே பெட்டராக இல்லை அப்படிங்கிறது என்னோட பர்சனல் தாட். பட் ஸ்டோரியாக ரைட்டிங் வைஸ் பார்க்கும்போது ஒரு நல்ல கண்டென்ட்டை ப்ரெசென்ட் பண்ணணும்னு நினச்சிருக்காங்க. ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் வழியில் பயங்கரமாக அடி வாங்கியிருக்கு. இப்போ பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா படத்தில் நடிச்சிருக்க எல்லாருமே அவங்களுக்கு எழுதப்பட்ட அந்த கதாபாத்திரத்துக்கு ஏற்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை கண்டிப்பாக கொடுத்துருக்காங்க. அதில் வருணா நடிச்சிருக்க அந்த ஹீரோ, அவரோட பர்ஃபார்மன்ஸ், அவரோட அந்த லவ் போர்ஷன்ஸ் ஓரளவுக்கு ரொட்டீன் டெம்ப்ளேட்டாக இருந்தாலும் பார்க்கறதுக்கு ஆன் ஸ்க்ரீனில் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும். இதுக்கப்புறம் இந்த ஸ்ரீராம் அந்த கதாபாத்திரத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம கிரிக்கெட்டை வச்சு நம்ம தமிழ் படங்களே நிறைய படங்கள் இருக்குது. அந்த கான்செப்டில் அவரோட ரைட்டிங் சில இடங்களில் ஃபீல் ஆகுது. பட் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக தெரில. அண்ட் லாஸ்ட்டாக படத்தில் இருக்கக்கூடிய ஆக்ஷன் போர்ஷன்ஸும் படத்தோட தமிழ் டப்பிங்கும் ஓரளவுக்கு டீசெண்டாக நல்லா இருக்குது அப்படிங்கனால முடிஞ்சவனா ட்ரை பண்ணி பாருங்க. சஸ்பென்ஸை பொறுத்த அளவுக்கு படத்தில் பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் ஆகல. ஆனால் சஸ்பென்ஸை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு சில விஷயங்கள் பண்ணாலுமே அந்த சஸ்பென்ஸுமே கிளைமேக்ஸில் பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா இம்பாக்டாக கொடுக்கல அப்படிங்கிறத என்னோட பர்சனல் தாட். முடிஞ்சவனா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்கலாம். இந்த படத்துக்கு நம்ம சேனல் ரேட்டிங் பார்க்கும்போது 5க்கு 2.3 வரைக்கும் ரேஷியோ கொடுத்துருக்கோம். முடிஞ்சா ட்ரை பண்ணி பாருங்க.